நம்ம வீட்டு சில நம்பிக்கைகள்லாம் இருக்கும். உதாரணம் சொல்ல போனா குறுக்கால பூனா போயிடுச்சா போகும்போது அவசரம் 2 பேரும் ஜாதகம் பொருந்தலையா, ஐயோ கல்யாணம் பண்ணி வச்சுன்னா பெரிய விபரீதமாயிடும், உங்க லெஃப்ட் கையில ரேகை வந்து லைட்டா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கா, ஐயோ முடிஞ்சிச்சு வாழ்க்கை. இந்த மாதிரி சில நம்பிக்கைகள்லாம் இருக்கும். சில பேர் மூட நம்பிக்கைகள் சொல்லுவாங்க, சில பேர் நம்பிக்கைகள் சொல்லுவாங்க. டசன்ட் மேட்டர். சில விஷயத்த சில பேர் நம்புவாங்க. ஈவன் அது இல்லவே இல்ல, அது எக்ஸிஸ்டே ஆகல அப்படி இருந்தா கூட அதை நம்பிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மூளைல 2 வகையான மைண்ட் இருக்கு. ஒன்னு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். இந்த நம்பிக்கைகள்னு சொன்ன பாத்தீங்களா, எல்லா நம்பிக்கைகளும் பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் தான் போய் சேவ் ஆகும். உங்களுக்கு இன்னும் புரிய மாதிரி சொல்லணும் கேட்டீங்கன்னா, என்னைக்காவது நீங்க பல்லு விளக்கும் போது நம்ம சரியா தான் பல்லு விளக்கமான்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க குளிக்கும் போது சரியா தான் நம்ம குளிக்கிறோமா, எல்லாரும் தேய்ச்சி குளிக்கிறோமா அப்படி சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நடக்கும் போது சரியா நம்ம கால் எடுத்து வைக்கிறோமா, எங்க கால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கால் வைக்கிறோம். அப்படி நம்ம காலை வச்சு நடந்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம காலில் முள்ளு குத்தி இருக்காது. இந்த எல்லா ஆக்ஷன்ஸும் இந்த எல்லா நம்பிக்கைகளும் பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் போய் சேவ் ஆகும். இப்போ கான்சியஸ் மைண்ட்ல போய் சேவ் ஆச்சு வச்சுக்கோங்களேன், அது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். கேள்வி கேட்டுச்சுன்னா சில கேள்விக்கு பதிலே தெரியாம போயிடும். பதிலே தெரியாதனால சில பேர் நம்பாம போயிடுவாங்க. இதுல இருந்து வந்த விஷயம் தான் ஏத்திசம். கடவுளை நம்புறவங்க இல்ல பேய் நம்புறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they believe it. அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இதுவே ஏத்திசம் பக்கம் வந்தீங்க பாத்தீங்கன்னா அதே விஷயத்த அவங்க மனசுக்குள்ளேயும் போயிருக்கும். ஆனா அது கான்சியஸ் மைண்ட்ல போய் சேவ் ஆயிடும். கான்சியஸ் மைண்ட்ல சேவ் ஆன உடனே அவங்க நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு பதிலே கிடைச்சிருக்காது. பதில் கிடைக்காதனால நிறைய பேர் நம்பாம போயிருப்பாங்க. அதை இந்த வீடியோ டேக் அவே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்க லைஃபே மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எந்த கொஸ்டின்ஸுமே கேட்காம அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. அப்படி அக்செப்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள போய் சப்கான்சியஸ் மைண்ட் உள்ள போச்சு இல்ல, அது உங்களை எங்கேயோ போய் விட்டுடும். இதே இன்ஃபர்மேஷனை தான் தி பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படி சொல்லி புக்லையும் எழுதியிருக்கும். இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர்.